அன்பானவர்களே, நம்முடைய ஹனஃபி மதுஹபினுடைய இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சம்பந்தமான சில வாழ்க்கை குறிப்புகள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செல்வங்களை அன்றைய ஆட்சியாளர்கள் கொடுத்த பெரும் அரசு பொறுப்புகளை எல்லாம் வேண்டாம் என்று மறுத்து குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்வதிலேயே தனது வாழ்நாள் முழுவதையும் கழித்தார்கள். உதாரணத்திற்கு ஒரு சம்பவம். அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஆட்சியாளர் சுல்தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அழைத்து, நம்முடைய அரசாங்கத்தினுடைய கஜானாவிற்கு பொறுப்பாளியாக நிதி அமைச்சராக உங்களை நான் இருக்கிறேன், நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட போது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பொறுப்பை நிராகரித்தார்கள். நான் அந்த பொறுப்பை செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அதை கேட்ட அரசர், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், நீங்கள் அதற்கு தகுதியான நபர்தான் என்று கூறிய போது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அரசர் அவர்களே, நீங்களே சொல்லுகிறீர்கள் நான் பொய் சொல்கிறேன் என்று. ஒரு பொய்யன் எப்படி இது போன்ற உயர்ந்த பொறுப்புகளுக்கு தகுதியானவராக ஆக முடியும் என்று சொல்லி அந்த பொறுப்பிலிருந்து விலகி கொண்டார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அரசரின் பேச்சை மீறியதற்காக வேண்டி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கசையடிகள் கொடுக்கப்பட்டது. நிதி அமைச்சருடைய அந்த பொறுப்பிலிருந்து ஏதாவது தவறுகள் ஏற்பட்டுவிட்டால் நாளை அல்லாஹுவின் நீதிமன்றத்தில் பிடிக்கப்படுமே, அவன் எனக்கு தண்டனை தருவானே, அல்லாஹுவின் தண்டனையை விட இப்போது இருக்கிற ஆட்சியாளனின் தண்டனையையே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தேடி வந்த மிக பெரும் பொறுப்பை தட்டி கழித்தார்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இதுபோன்று